பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. அதனால பார்த்திங்க அப்படின்னா டைனிங் டேபிளே வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிறாரு. ஸோ எல்லாரும் முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் முன்னாடியும் குடிக்கிறேன். இந்த வீட்டுக்கு மருமக வந்ததுலேருந்து குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த எய்த்த வீட்டில் பார்த்தியா அவனுங்க 2 பேரும் சாப்பாடு போட கூட வக்கி இல்லாமல் இப்படி எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு நின்னாங்க. கடைசியில் நம்ம வாங்கின சாப்பாடு தான் எல்லாத்துக்கும் வந்து பசி ஆத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா செந்தில் வந்து மீனாவை சமைக்க சொல்லியிருப்பாங்க. மீனாவும் பார்த்திங்க அப்படின்னா சமைக்க போகலான்ட்டு போவாங்க. ஆனால் அங்கே கிச்சன்லேயே ஒரு ஓரமாக படுத்து தூங்கிடுவாங்க. செந்தில் வந்து பார்க்கும்போது, என்ன நீ சமைச்சு சுட சுட எடுத்துகிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அதனால தான் நான் தூங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் போய் பேசாமல் கடையிலேயே வாங்கிட்டு வந்துடுங்களான்னு கேட்குறாங்க. டெய்லியும் கடையில் சாப்பிட்டா உடம்பு என்ன தகுறது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. ஆனால் உப்புமா தான் இப்போ செய்ய முடியும், அதுவும் செய்ய எனக்கு டயர்டாக தான் இருக்குது. அங்கே நிறையா பேர் கூட சமைச்சிட்டு இப்போ நான் தனியாக சமைக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன அந்த வீட்டில் உள்ளதே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. ஆமாம், என்னால் முடியல, உண்மையே முடியல, நீங்கள் வேணால் சமைங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ செந்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனியாக இருக்கனால எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, திரும்ப அந்த வீட்டுக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.